இல்ல சௌந்தரம், என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பாக்குறாளுங்க அவளுங்க. உலகத்துல யாராச்சும் 3வது மாசம் வளகாப்பு வைப்பாங்களா? ஏலே, உன் மகதான் சொல்றான்னா உன் பொண்டாட்டி மண்டைய ஆட்டிட்டு நிக்கிறா. என்னலே அக்கறம் இது? ஏதா ஒத்தப்பட மாசம் தானே வளகாப்பு வைப்பாங்க, அப்படின்னா 3வது மாசம் ஓகே தானே? ஏலே எடுபட்டு பயலே, ஒத்தப்படையில நடந்தா ரெட்டப்படையில நடந்தா என்ன? வளகாப்பே நடக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத பாரு சௌந்தரம், அவளுங்க போடுற பிளான் தப்பா இருக்கு, பாத்துக்க, அப்படித்தான் சொல்லுவேன். சட்டை இருக்கா? நான் யோசனை பண்ணுதேன். இது பாரு சௌந்தரம், நல்ல யோசனை பண்ணு. அண்ணன் பேசி புட்டான்னு இந்த ஆளாக்கு என்னடான்னா உறங்காம திங்காம பட்னி கிடக்குறா. வயித்து புள்ளக்காரி பட்னி கிடந்தா கரு வயித்துல தங்காதுன்னு நாம சந்தோஷப்பட்டோம். ஆனா இவளுங்க என்னடான்னா அண்ணன் தங்கச்சி சேர்த்து வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அதுவும் வாஸ்தவம் தாத்தா. சம்பவம் வந்து சமாதானம் ஆயிட்டான்னா இசைக்கியும் பழையபடி சாப்பிட ஆரம்பிச்சிரும், புள்ளையும் தப்பிச்சுருவாத்தா. எப்படியோ பாத்துக்கிடுங்க. இல்லை சௌந்தரம், அண்ணனும் தங்கச்சியும் சமாதானம் ஆகாம இருந்தாதான்லே அந்த குழந்தை கலைஞ்சு போகும். அதுதானே நமக்கு வேணும். இத பாரு, எப்படியாவது இந்த வளகாப்பு நடக்காம தடுத்து புடல. அக்கா சொல்றது கேளுல. இல்ல என்னல, நான் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னமோ சிரிச்சுக்கிட்டே நிக்க. ஒரு விஷயத்தை வச்சு அதுல எப்படி வித்த காட்டணும்னு உனக்கு சரியா தெரியலக்கா. அதனாலதான் நீ இப்படி பேசுத. நீ என்ன சொல்லுது எனக்கு ஒண்ணு புரியலையே. இந்த வளக்காப்பு கட்டாயம் நடக்கணும்க்கா. ஏன்னா உனக்கு என்ன கோட்டி கட்டி பிடிச்சு போச்சா? என் பாயிண்ட் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்குத. நான் சொல்லுத முழுசா கேளு. சரி சொல்லுல. என்ன இருந்தாலும் உன் மூளை மாதிரி எனக்கு வருமா? சொல்லு சொல்லு. நல்லா கேட்டுக்க. இந்த வளக்காப்பு நடக்கணும். அதாவது இந்த வளகாப்புக்கான ஏற்பாடுகளை நல்லா தட்டப்புட்டெல்லாம் நடக்கணும். தேவைப்பட்டா நாமளும் பாக்கியத்துக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணி ஏற்பாடுகள்லாம் கவனிச்சுக்கிடணும். என்னமோ பெருசா பிளான் பண்றீங்கன்னு நினைக்க. அதேதாம்ல. ஆனா இந்த வளக்காப்புக்கு சம்பவம் வரக்கூடாது. சூடாமணி காலமாயி இன்னும் 1 வாரத்துல 1 வருஷம் ஆக போகுது. அதான் ஐயரை கூப்பிட்டு திதி கொடுக்கறதுக்கு நாள் பார்த்துட்டு. ஐயோ, அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சா மாமா? ஆமால, இன்னொரு 5 நாள்ல தேதி வருதுல, அதுக்குதான் குறிக்கிறதுக்காக கூப்பிட்டது. இங்கிலீஷ் தேதிப்படிதான் இன்னும் 5 நாள் இருக்கு. தமிழ் தேதிப்படி நாம தான் பார்த்து தவசம் பண்ணணும். அப்ப அது எப்ப வருது? வைகாசி மாசம் வளர்பிற சதுர்த்தியில உங்க அம்மா கைலாசம் போய் சேர்ந்திருக்காங்க. அதே வைகாசி வளர்பிறை சதுர்த்தி நாளைக்குதான். என்ன சொல்லுதீங்க? நாளைக்கேவா? என்னல, நாளைக்குதான் நீங்க திதி கொடுக்கணும். ஆனா தேதி தள்ளில இருக்கு. தமிழ் மாசத்துக்கும் இங்கிலீஷ் மாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். நல்ல வேளை இன்னைக்கே என்ன கூப்பிட்டு நாள் கேட்டு. நாளைக்குதான் திதி வர்றது. என்ன பண்ணலாம்? அப்போ இவரு என்ன நாளைக்கே பண்ணுங்காரு? ஆமல, அவர் சொல்றது வாஸ்தவம் தான். தமிழ் தேதினா கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும் நாள். இந்த பாரு, என்ன பண்ணணும் என்ன செய்யலான்னு கேட்டு அதை அப்படியே பண்ணிரு. அது நம்ம கடமை இல்ல. சரி சொல்லுங்கய்யா, என்ன செய்யணும் எப்படி செய்யணும்? நீங்களே முன்னாடி நின்று கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க. பேஷா பண்ணிடலாம். நம்ம ஊர் குளத்துக்கரையிலேயே பண்ணிடலாம். அதுக்கு சாமி நாங்க என்ன செய்யணும்? முதல்ல நீங்க கொண்டு வர வேண்டிய லிஸ்ட் நான் தரேன். அதுபடி எல்லா பொருளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க என்னன்னு எழுதி கொடுங்க, நான் அம்புட்டியும் கொண்டு வந்து சேர்த்துடுதேன். இன்னைக்கு நைட்டு யாரும் சாதம் சாப்பிடக்கூடாது, வெறும் பலகாரம் தான். சரிங்கய்யா, எல்லாரையும் இட்லியே சாப்பிட வச்சிடுறேன். நாளைக்கு திதி முடிஞ்சு பிண்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்.
முக்கியமான ஒண்ணு, நீங்க வர்றப்ப வெறும் வயித்தோட தான் வரணும். சரிங்கய்யா, அப்படியே வந்துடுதோம். பொண்ணுங்க தலை குளிச்சுட்டு வரணும். இந்த ஆத்து மாட்டு பொண்ணு உப்பு போடாம பச்சரிசி சாதம் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்துல கொண்டு வரணும். அந்த சாதத்துலதான் எள்ளும் ஜலமும் விட்டு பிண்டம் பிடிக்கணும். கொண்டு வந்துற சாமி. சரி இருங்கோ, நீங்க கொண்டு வர வேண்டிய லிஸ்ட நான் எழுதி தரேன்.